இது கட்டிங் பண்ணியாச்சு. ஏற்கனவே கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். ஸ்ட்ரக்கு அந்த அதே மாதிரியே கட் பண்ணது. பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, அந்த இடத்துல வந்து ரோப் அட்டாச் பண்ணணும். இது வந்து அக்கிள் பகுதி, இது தொராக்ஸு, செஸ்ட்டு, அதுக்கப்புறம் அது ஆம் சைடு. ஃப்ரில் வந்து நெக்கை சுற்றியும் ஆமோட பேஸில் வந்து ஃப்ரில் கொடுக்கணும். ஃப்ரில் கொடுக்கறதுக்காக இந்த கிளாத்து 2 இன்ச் வித்து இருக்க மாதிரி எடுத்துகிட்டு அதை ஃபோல்டு பண்ணி 1 இன்ச்சாக தைச்சிடணும். அதில் ஃப்ரில் கொடுத்துடணும். ஃப்ரில் கொடுத்து தைச்சி எடுத்து வச்சுட்டு அதை வந்து நெக்கு ஆம் ஹோல் சுற்றி அட்டாச் பண்ணணும். நெக்குக்கு வந்து எல்லாம் 1 இன்ச்சு கிளாத் எடுத்துகிட்டு அதில் வந்து ஓவர்லாக் கொடுத்து ஒன் சைடு ஓவர்லாக்கு, ஒன் சைடு வந்து கேதரிங் கொடுத்து அட்டாச் பண்ணணும். நெக் ரவுண்டு வந்து கேதரிங் பண்ணியாச்சு. அதை வந்து சுற்றி அட்டாச் பண்ணணும். நெக்கை சுற்றி நெக்கில் வந்து வி நெக் வருது ஃப்ரண்ட்டில், பேக்கில் வந்து க்ளோஸ் நெக் வருது. அதை சுற்றி வந்து கேதரிங் பண்ண ஓவர்லாக் கிளாத் வந்து ஃப்ரில்லை வந்து சுற்றி வச்சு பின் வச்சு அட்டாச் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தைச்சிட்டு பின்னிங் போடணும். ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு பின் போடணும். பின் போட்டாச்சு. பின் போட்டதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு கரெக்டாக அது பொசிஷனில் வச்சு கேதர் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கேதராக எடுத்து விட்டு ஈவனாக இருக்க மாதிரி கேதர் எடுத்து விட்டு ஸ்டிச் கொடுக்கணும். அந்த வி நெக்கு ஃப்ரண்ட் நெக்கோட எட்ஜில் வந்து ரோப் அட்டாச் பண்ணணும். உள்ள குடி வெளியில் குடி வைக்காமல் உள்ள குடி வச்சு அட்டாச் கொடுத்துடணும். உள்ள குடி வச்சு ரோப் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கு. அதை மேலே வந்து உள்ளே இருக்க ஃபேப்ரிக்கை வச்சு ஒரு தையல் கொடுத்து உள்டாவை திருப்பும்போது இது வெளியில் வந்துடும். மேலே லைனிங் கிளாத் வச்சு தைச்சிட்டு உள்டாவை திருப்பி விடும்போது இது வெளியில் வந்துடும். இப்போ வந்து கீழே ஆம் அரவுண்ட் ஆம் ரிஸ்ட்டை சுற்றி வந்து இருக்கிற மாதிரி வரும். அந்த ஃப்ரில் அட்டாச் பண்ணணும். எல்லா ஃப்ரில்லும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேலே லைனிங் கிளாத்தை வச்சு எங்கெங்கே ஸ்டிச் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் நெக்கு, ஃப்ரண்ட் சைடில் செஸ்டில் பாட்டம், அதுக்கப்புறம் ஆம் சுற்றி அது மட்டும் ரிஸ்ட்டில் இருக்கிற இடத்த சுற்றி ஒரு ஸ்டிச்சு மட்டும் லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்து ஒரு தையல் போட்டுடணும். சேர்த்து போட்டுட்டு உள்டாவை திருப்பி விட்டுட்டு பேக் சைடு ஒரு மடிப்பு கொடுத்து ஒரு தையல் போட்டுடணும். பேக் சைடு பேக் ஆஃப் த நெக்கில் பேஸில் கீழ்ப்பகுதி பின் போட்டு ஸ்டேபிள் பண்ணணும். மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும். அதுக்கப்புறம் ஸ்டிச் வந்து நெக் ரவுண்டு, அப்புறம் ரிஸ்ட் ரவுண்டு கொடுக்கணும். ஸ்டிச்சிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து திருப்பி விடணும். உள்டாவை திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பேக்கோட கீழ்ப்பகுதியை தைச்சி விடணும். பேக்கோட கீழ்ப்பகுதியை தைச்சி விட வேண்டியது இருக்கும். இந்த இடம்லாம் தைச்சாச்சு. இதை அப்படியே திருப்பி விட்டால் உள்ளே இருக்க ரோப் வெளியில் வந்துடும். உள்ளே இருக்க ஃப்ரில்லும் வெளியில் வந்துடும். மேலே ப்ரெஸ் ஸ்டிச் அமுக்கு தையல் போடுறதுனா போட்டுக்கலாம். நான் போடவே இல்லை, போடாமல் விட்டுட்டேன். அதுவே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வந்து எல் ஷேப்பில் ஹோல் ஆம், அதுக்கப்புறம் செஸ்ட்டு அந்த இடத்துல எல் ஷேப்பில் தைச்சி விடணும். தைச்சாச்சு. அதை வந்து
ஸ்டிச்சிங் நெருக்கமாக கட் பண்ணி விடணும். தேவையான அளவு நெருக்கமாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சிங்க்கு நெருக்கமாக ஒரு கட்டிங் கொடுக்கணும். கட் பண்ணியாச்சு. இப்போது உள் பகுதியை வெளியில் இருக்க மாதிரி திருப்பி விடணும். ஸ்டிச்சிங் நீட்டாக வந்துருந்துச்சு. போட்டு பார்க்கும்போது கரெக்டாக இருந்துச்சு, ஃபிட்டிங்காக இருந்துச்சு. ஒரே கிளாத்தில் ஆர்ம்ஸ், செஸ்ட் எல்லாமே, நெக் எல்லாமே வந்து ஒரே கிளாத்லேயே எடுத்து தைக்கிற மாதிரி ஈஸி மெத்தட் ஸ்லீவ்லெஸ் கவுனுக்கு.